என்னம்மா எல்லாரும் ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்றாங்களா? ஓ சூப்பர். வரலேன்னா விட்டுடுவேனா? 1 2 3 4 5 6 எல்லாரும் ஒழுங்கா பண்றாங்க. அதுல ஒருத்தி மட்டும் நீ இல்லாதப்போ எல்லா ஜிம் மாஸ்டர்களையும் கையில போட்டுக்கிட்டு கும்மாள் அடிக்கிறாப்பா. ஏய் தாரா. குட் மார்னிங் அங்கிள். ஏன் இப்படி பண்ற? நான் ஒன்னும் பண்ணலையே. நீ அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். மத்தவங்களை கெடுக்க கூடாது. ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே அங்கிள். நான் போனதுக்கு அப்புறம் சாரி. என்ன பரவாயில்லன்னு சொல்ல வந்தேன் சார். ஓ ராஸ்கல், கையை நீட்டும்போது வாயில் என்ன வச்சிருந்த? சொல்லக்கூடாது பால் கொண்டு வந்திருக்கேன்னு. இடியட். ஐயா என்ன? அப்ப நீங்க அன்பா தொடச்சது என் கையில பால் ஆயிடும்ல, அதுக்கு தான். அது சரி. டேய் நல்லா வாங்குனியா? ஏன் இப்படி பேத்தியும் பாட்டியும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? பாட்டியா? பின்ன அம்மம்மா. கரெக்ட். ஹலோ. என்ன? எப்பயா நாங்க சண்டை போட்டோம்? இப்ப போட்டது என்ன? நாங்க யோகா பண்ணிட்டு இருந்தோம். யோகாவா? எஸ், we are always friends. கேவரா கேவரா. ஐயா கேவரா எங்க இருக்கு? கேவரா கேவரா எங்க பாரு. கேவரா எங்க இருக்கு சொல்லுங்க. கேவரா ஆள் எவடா சுத்தி விட்டது? டேய் எருமை மாதிரி எடுத்து போய் கண்டுக்காம போற மாதிரி போறோம். நம்ம தமிழ் திட்டுறது இவனுக்கு எப்படி தெரியும்? ஆஹா லுக் ரொம்ப கெடசா இருக்கே. கல்கத்தா அடி எப்படி இருக்கும் தெரியலையே. அப்பாடா போயிட்டாப்பா. வாட் புறம்போக்கு? புறம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக், போக்கு என்பது லூஸ் மோஷன். யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன். சார் கெஸ் பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயா தமிழ் அறிஞரே, கல்கத்தால தமிழனை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கறது பெரும்பாக்கியம் ஐயா. புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. அடடா இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா நீங்க தமிழனா? பின்ன இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். அதானே நான் கூட இந்திக்காரன்னு நினைச்சு ரொம்ப அஃப்ரேட். என்ன கைய காணோம்? இங்கதான் இருக்கு. தமிழ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமா நீங்க எங்க? அத ஏன் கேக்குறீங்க? என் மாப்பிளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன். அவனு வந்துட்டேன் மாமா, வந்து ஒரு பிரிச்சு கிட்ட நிக்கிறேன்னா அந்த பிரிச்சு பேர் என்னடான்னு கேட்டேன். அது என்னமோ கேவராவோ ஆவுராவோன்னா. அவுரா பிரிச்சா? அவரா அதான் சார் போன்ல சொன்னா. அது எங்க சார் இருக்கு? இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? ஹவுரா பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வேற என்னங்கிறது? ஆஹா அடாடாடாடா இது தெரியாம போச்சே. தெய்வமே தெய்வமே, இதே ஹவுராவை நீங்க நம்ம ஊர்ல காட்டிட்டீங்க வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயிலை கட்டிருப்பேன். தெய்வமே அங்க எங்கப்பா இருக்கு ஹவுரா பிரிட்ஜ்? ஓஹோ நம்ம ஊர்ல இல்லையோ? சரி மாப்பிளைய தருவோம். மாப்பிள நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, வாங்க டீ சாப்பிடலாம். துட்டோ சாதே சாயாவா சொன்னீங்க? ஆமா. எவ்வளவுப்பா? காசு நான் கொடுக்குறேன்ப்பா. அப்படின்னா மசாலா பால் சொல்லுங்க. ஓ அப்படியா? दो जिगरी दंदा दूध ஜெகர்தண்டா தூதுன்னா दूधனா பால், ஜிகிரி தந்தா दूधனா மசாலா பால்னு அர்த்தம். அப்படினா நான் கேட்டதானே சொல்லிருக்கீங்க. ஆமா உங்களுக்கு புரிஞ்சு தானே சொல்ல முடியும். ஜிகிரி தந்தா दूध குடுப்பா. இதானா அது? என்னையா ஒரே கல்பல முடிச்சிட்ட? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா வாயில வச்சவன சர்றன்னு போய் சுள்ள. சரி இன்னொன்னு போடுப்பா. வேண்டாமா அப்படினா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். ஜிகிரி தந்தா. ஆமா நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி? அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சிவாஜி நேருஜி நேதாஜின்னு இருக்க பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. ஓஹோ கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய் இன்னொன்னு போடுறேன். என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். ஜிகிரி ஒன் மோர் दूध जिगरी दादा दूध சர்ன்னு இறங்கிடுச்சுல. ஜெகர்தண்டா சூப்பர் சார். அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு. என்னங்க கடையை கொண்டு போறானே? அது அவங்கிட்ட வந்துட்டு போறாயா? ஆமால்ல. டாடா டாடா. என்ன டாடா கட்டறானுங்க? கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுயா? ஆமால்ல. மாப்பிள வரலையா? இப்ப வருவான்.
வரணும். வருவான் பாரு. வரணும். ஆமா, எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எனக்கு இது வேற. என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? அப்ப தரையில தான் இருக்கும். ஆமா, எனக்கு மட்டும் எங்க ரவுண்டு கட்டி அடிக்குது. மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அதை உடனே வெளியில கக்கிடணும். அப்ப நான் கக்கிடுறேங்க. முதல்ல செய்யுங்க. நான் நீ வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன். அப்ப எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் தரையில தானே நடக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐயோ, காலையில இப்படி வீங்கி இருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜு தான். ஊர்ல ஆச்சு அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டேன். இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதிருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க, ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிர வேண்டியதாங்க. இது போதும், வாங்க. எனக்கு ஆத்திரம் அடங்கலங்க. என்னங்க இன்னும் கொலைய பண்ணல, அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க. யுவர் ஆனர், வாங்க. ஐ அம் பேனர். பேனர் கட்டுவாங்க, வாங்க. விடுங்க பிரதர். ஆமா, மாப்பிள்ள வருமா? வரும், ஆனா வராது. அது சரி. என்னங்க சினிமா கொட்டிக்கு எப்போ வந்தா? இப்பதானே பஸ் பிடிச்சி கியூல நின்னு டிக்கெட் வாங்கணும். அதுக்குள்ள மறந்துருச்சா? ஆமா இல்ல இல்ல ஆமா. கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. ஏங்க, இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். ஓஹோ. ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே. என்ன தரையில பேசலாம், தரையில வருது. லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஆத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. இந்த நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். ஏப்பா, ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போல இருக்கியா? ஆமா, நான் மட்டும் வரேன், ஒன்னே காணா. உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம். ஜூமா? சுட்டு அவன் சாகணும்னு எழுதி. அம்மாடி, டப்பிங்ல கரெக்ட்டா இருக்கு. கத்தி எடுத்து குத்தி கிண்டிரவே. அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு? விசில் அடிச்சு கை தட்டுறீங்க. மூடுங்கடா. அந்த ஜட்ஜத்தா. என்ன எடிட்டிங்லாம் நடந்துருக்கு? ரீரிகார்டி பண்ணிட்டீங்களா? ஆமா, இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? ஷூட்டிங் எடுக்கும் போதே பண்ணிட்டோம். எதுக்கியா இதெல்லாம் போய் படம் பிடிச்சிருக்கீங்க? கொலை பண்றதுக்கு. கொலை பண்றதுக்கா? இவர் யாரு? எடிட்டரா? இல்ல, இந்த எபிசோடுக்கு டைரக்டர். என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க, கொலைகளன்னு பேசுறாரு. யார பிரதர் கொலை பண்ண போறீங்க? ஜட்ஜ். எந்த ஜட்ஜ்? நீ கொலை பண்ண போறேன்னு சொன்னீங்க, அந்த ஜட்ஜ். அவரையே பண்ணி கொள்ற? கோடிக்கணக்குல பணம் வாங்கிட்டோம்ல. ஓஹோ. மேல போறது ஜட்ஜ், அனுப்ப போறது நான், உள்ள போறது நீ. எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள. ஏன்? நீதான் வாக்குமூலம் கொடுத்துட்டிய. என்னன்னு பார்த்தல படத்தை? ஆமா. உன் வாக்குமூலம் என் போன் சிப்ல இருக்கு. டிவிடில போட்டு கமிஷனர் ஆபீஸ் காமிச்சிருவேன், ஜாக்கிரதை. அட பாவிகளா, நீங்க பண்ண டார்ச்சர்ல கிக்கு அதிகமாகி உலர்ல இல்லாம கப்பல்ல வர மாதிரி எல்லாம் தோணுது. கப்பல்ல தான்டா இருக்க. கப்பல்லையா? அப்ப கப்பலுக்குள்ள வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணீங்களா நீங்க? டேய், உங்க அம்புட்டு பேரே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன் நானு. போலீஸ் போலீஸ் போலீஸ். பக்கம்மா பக்க ஆறாது. மாப்ள, நீடா கதை விட்டு வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற. எப்பரா இருக்க மாப்ள? உன்னை பார்த்த உடனேப்பா மாமாவுக்கு உசிரே வந்துச்சு. ஊர்ல என் தங்கச்சி நல்லா இருக்கா? உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, பர்சனல் மேட்டர், ப்ளீஸ் 2 ஸ்டெப் பேக். தேங்க் யூ. மாப்ள, நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலைகாரனுங்க. நீ ஒன்னும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற.
என்னப்பா எது சொன்னாலும் ஊன்னு இருக்கு. என்னடா ஆச்சு? என்னப்பா வாயில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? முட்டா பயலே மாமாவாடா நீ கருவா பயலே சோத்த திங்கறேல வேற திங்கறேடா உன்னையெல்லாம் நடு மூஞ்சி லட்சம் அடிக்கும்டா. ஐயோ மாமாவை அப்படிலாம் பேச கூடாதுப்பா, அசிங்கமா இருக்குல்ல. விடியா ஏயா அத்தை பையனாச்சுன்னு பரிதாபப்பட்டு உன் கருவாய்ச்சி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிற கொத்திட்டேன். அதுக்கு எனக்கு கோயில் கட்டி கும்பிடணுமாக்கு அதை விட்டு போட்டு என்ன இதை ரவடி கும்பிடோட மாட்டி விடுறியா? பின்ன அவர் அபிரிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஜிகிர்தண்டா தூது கொடுத்து என்ன ஓட்டு தெரியுமா? ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. குத்துனா அதே ரத்தம் வெளியில வந்துறியா? ஏயா நீ ஜட்ஜ கொலை பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா? போய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் போய் நாடி இல்லப்பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. யோ என்ன மறுவாதியை விடுதலை பண்ணு, இல்லைன்னா தங்கச்சி கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாப்பா, நீ தைரியமா இரு, உன்னைய நான் ரிலீஸ் பண்ண கொஞ்சம் இரு. ஐயா ஐயா என் தங்கச்சி நல்ல கிளையான பிள்ளைங்க, ஆனா கொஞ்சம் கருத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு கிடைச்ச ஒரே செவத்த மாப்பிள்ளை இவன் தான். அது போக இந்த பயவுளியை விட்டாலும் வேற ஆள் கிடையாது. அதனால இறக்கப்பட்டு இவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, என்னைய கொஞ்சம் நேரம் நின்று ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். எவனா பேசிக்கணும் தண்ணியில கல்ல போட்டு விளாடுறது? என்ன மாப்பிள்ளை சத்து கேக்குது? மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஐயோ மாப்பிள்ளை எனக்கு நீச்சல் தெரியும். ஐயோ என் மாப்பிள்ளை தண்ணியில விட்டாங்க, அவனை காப்பாத்துக்க அவனுக்கு நீச்சல் தெரியாதுங்க. ஐயோ ஐயோ மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஐயோ என்னங்க காப்பாத்த சொன்னா சொல்றீங்க? வேணப்பா வேணப்பா எப்பா 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 என் மாப்பிள்ளை கொண்டு அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிடாதப்பா. சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்யா, என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நரி மாதிரி ஊழையிட்டே வர பின்ன என்ன சடங்கு பிடிக்க அப்புறம் கொலவை போடுறதுக்கு வாயை கிழிச்சிரும். இப்ப சொல்லு நான் யாரு? கொலகாரன். அது ஜட்ஜுக்கு. உனக்கு? என் மாப்பிள்ள. எங்க இருந்து வர? பொள்ளாச்சில இருந்து. என் பேரு இது வரைக்கும் ஆதவே இனிமே முருகன். பரவாயில்லையே, 6 கிளாஸ் பாங்க் பால் அடிச்சு இவ்வளவு தெளிவா பேச்சு வருது. பாங்கு பாலா? யோ ஜெகர்தண்டான்னு சொன்னாங்களப்பா. பெங்காலில அது பேரு பாங்கு பால்ரா. அட மோசக்கார ஐயோ எப்பா என்ன சொன்னப்பா? முருகா. முருகாவா? எந்த முருகா? உன் மாப்பிள்ள முருகன் தானே ஞாபகப்படுத்தினேன். ஏதாவது எக்கு தப்பா நடந்துகிட்ட என் போன் சிப்ல இருக்க உன் வாக்கு மூலம் ஷிப்ல இருக்கிற உன் மாப்பிள்ள ரெண்டும் இருக்குங்கிறது மறந்துடாத. ரெண்டுமே அவுட் ஆயிரும். ஐயோ அதெல்லாம் எதுக்குப்பா? என்ன திடீர்னு ஓடுறான்? போலீஸையும் வீட்டையும் பார்த்து பயந்துட்டானோ? அப்ப அமைக்கிற வேண்டியதான். யோ பிடிங்க பிடிங்க போய் பிடிங்க. போங்க மேமா. ஓடுறா பிடிங்க. ஐயோ வேணாம் மாமா, மேடம் விட சொல்லுங்க மாமா. எனக்கு பயந்து பயந்து வருதுங்க மாமா. மாமா போலீஸ்கார கண்டா எங்க வீட்டுல எல்லாருக்கும் வயித்தால போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மாமா? இவ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே மாமா? சொல்லுங்க மாமா, ஒரே விட்ட ஊருக்கு ஓடி இப்பா யார் அவன்? உன மாமான்னு சொல்றான். சொந்தக்காரையா? தூக்கியா? சொந்த மாப்பிள்ள இங்க இதுக்கு வந்திருக்கான். அசிஸ்டண்டா வேலை செய்ய வந்திருக்காயா? ஐயா கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சா? வாங்கல. வாங்கணும். வாங்கியாச்சியா? ஹலோ अनार जो नो परमिशन नहीं है चे है सर उधर के அது என்னங்க மாமா ஏதோ தெலுங்குல பேசிக்கறாங்க? தெலுங்கா? அவன் பேசுறது உனக்கு பெங்காலின்னு தெரியாதாடா? நம்மள தவிர வேற எந்த பாஷையும் தெரியாதுங்க. என்ன ஊட சொல்லுங்க மாமா, ஊருக்கே ஓடி போயிரணுங்க. யோசிக்கு ஏதோ தெய்வாதீனமா அவனே போறேங்கறாயா, விட்டுறியா? உனக்கு புண்ணியமா போகும். नो नो ही इज ओके, ही गॉट परमिशन. bring him எனக்கு இங்க கைரேகலாம் எதிகே தக்காவ். அட நானே தம்பி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க மாமா. ஐயோ நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. போடா. புது মাপলা অবশ্যই এটার মধ্যে মেটাল আছে বাবু। এই সব সামান ব্যাগে ঢুকাও और एक टक टक करे पूरा चेक करो। ஐயா ஐயா இதெல்லாம் எங்க மாமாட்டே கொடுத்தீங்க, இத கொண்டு போடுங்க, இத என்ற ஊட்டு சாவிங்க, நான் ஊருக்கே ஓடி போறேனுங்க. சாவியா? ஆமாங்க. அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு. ஓகே ஓகே ப்ராப்ளம் இல்லை, நீங்க எல்லாம் உள்ள போங்க. அம்மா புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிறுன்னு பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுமா. என் மாப்பிள்ளை இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அனுப்பிடுறேன். மாப்பிள்ளை நீ கிளம்பு மாப்பிள்ளை, நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். மாமா ஐயோ மாப்பிள்ளை போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க, போகக்கூடாது, இங்கே இரு. யார் அது? ஐயா நான் இங்க இருக்கேன்யா. யார் அதுன்னு கேட்டேன். என் மாப்பிள்ளைங்க ஒரு ஒத்தாசைக்காக கூட கூட்டி வந்திருக்கேன்.
நீங்க இப்ப வேணான்னு மட்டும் சொல்லுங்க, உடனே அனுப்பிடுறேன். வேணாமா? டேய் மாப்ள, டேய் மாப்ள. ஐயா இந்த செருப்பு போட்டுக்கு உள்ளார வரைக்கும் ஷூ போட்டு போகாதீங்க. நீங்க எங்கெங்கயோ போறீங்க, எதையும் மிதிச்சுட்டு வரீங்க. இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க, அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும் சட்டன் வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்குங்க. சாரி, உன்னை விட இவன் புத்திசாலி. இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு வச்சுக்கிறவா? ஐயோ, இவரே ரோட்டு போட்டுறாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பார்த்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய்முள்ள அதுக்குள்ள சிவாஜி வந்துட்டாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே கொலா கொலா கொலா. என்னது? ரத்தம் வந்த வேலையை முடிச்சிட்டானா? ஐயோ, போஸ்ட் மார்டம் பண்றானா? மீனத்தா வெற்றியா? அம்மா, என்ன பண்றான்? அம்மம்மா, அப்பாக்கி. அட பாவி, காய்கறிகளை கூட்டு வச்சுதான் பார்த்திருக்கேன், ஆனா வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஐயா ராசா, என்ன ஒரு 2 days ப்ரோக்ராம தள்ளி வைக்கப்படாதா? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அதனால சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போமா. அதுக்கு இல்ல ஏப்பா, பேசாம நீ பகல்ல சுடலாமே. ஏன் இருட்டுல சுட்டா? இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா. நீ சொல்றது டம்முன்னு கேட்டுருமில்ல. டம்முன்னு கேட்காது, சைலன்சர் மாட்டியிருக்கேன், சத்தம் வராது. சத்தம் வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு. நான் காட்டவா? பின்ன உங்க தாத்தனா? ஏப்பா, இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப்பு, என் மாப்பு. போ. நான் தானா? விதி என் கூட வந்து அது வாசலுக்கு போற வழி. வாசல் இப்படி போ. உன் கூட சேர்ந்ததுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா, ஒரு குத்து மதிப்பா போவோம். ஐயோ, ரொம்ப வாங்குதே. என்னது? சும்மா ஒரு கிரிப்புக்கு தாப்பா. ஏப்பா, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. ஜட்ஜோட ஜோலியை முடிச்சே ஆகணுமா? அப்படின்னா படிக்கட்டிதாப்பா. இந்த வழி அப்படியே மேல போனேன்னா கடைசி ரொம்ப ஜட்ஜ் ரொம்ப. ஒரு நிமிஷப்பா, முதல் ரொம்ப மட்டும் தட்டிடாத. அவங்க அம்மா நல்ல மேக்கப்போட படுத்திருக்கோம், அத போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க. அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுருப்பா. சரி, அப்ப நான் வர வரைக்கும் இங்கேயே நின்னு முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு. நானே சொல்லணுமா? ஐயோ ஐயோ, முருகா ஞான பண்ணிதா. அச்சோ, அத்த ராத்திரில அவ்வையார் மாதிரி புலம்ப விட்டானே. ஜட்ஜை அவ கொள்றதுக்கு நீ ஒருத்த மட்டும் தானே வந்திருக்குன்னு நம்பி உன்னை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு குரூப்பே வந்திருக்குன்னு சொல்றது இல்லையா நீ? என்னடா உளர்ற? உளர்லப்பா, ஒன்னே மாதிரியே துப்பாக்கி கூட ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். எங்க? அந்த வரவர், அந்த வரவர், அந்த வரவர், அந்த வரவர். ஐயா மேல வா. நான் வந்துட்டேன். யாரு? ஓ, இவனையா? மாட்னா. யாரோ நினைச்சு நீ தாரா பிடிச்சது தப்பு இல்ல, ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட பிடிக்கிறாரு மாமா. சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறா? சொல்றா. மாமா தான் அனுப்புனாரு. எதுக்கு? அப்படி கேளுங்க. அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜ்ல இருக்கும், அது அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ, நானும் நைஸா வந்தனு மாட்டி. டேய் மாங்கா. மாமா உங்களை தானுங்க. ஐயா மடையா. ஐயா, குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஐயா, உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. சுட்டுட்டியா? ஐயோ, இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரிங்க.
எப்பா ஜட்ஜோட தலை இவனுக்கு எதுக்குப்பா? அது மீனை சொல்லிட்டு போதுரா புறம்போக்கு. அந்த படுபாவி அநியாயமா கொன்னுட்டானே. அடே அங்க அவரை கொண்டு பாடி ஆக்கிட்டு இங்க ஓம் பாடியை டெவலப் பண்றியா நீ? வாரம்மா வாரே. நியாயமா கொன்னுட்டானே உன் மாப்பிள்ளை. ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது அம்மா. அபிநய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என்ன எதுலயும் கொடுத்து விட்டு போயிடாதீங்க. ஏமா நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் எதுக்கு ஒப்பாரி? அவன் ஓட்டுறதுக்கு நான் ஏன்டா ஒப்பாரி வைக்கிறேன்? வேற என்னத்துக்கு? நாய்டா. நான் நாய்தான், உங்களுக்கு நாய்தான் தாயி. அந்த நாய் இல்ல பேய், அங்க பாரு. இந்த நாயா? இதெல்லாம் இவன் சீண்ட மாட்டானே. நான் மாடியில யோகா பண்ணிட்டு இருந்தேன், இவன் தான் பாலை வச்சா. 1 மணி நேரத்துல நியாயமா சத்து போச்சே. அச்சோ சாகலிங்க மாட்டா, பாலை குடிச்சு போட்டு தூங்குதுங்க. பாத்தீங்களா மூச்சு இருக்கு. நான் சொல்லல மாப்பிள்ள ரொம்ப நல்லவமா முடிக்குது பாருங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க, ராத்திரி பூரா குழச்சே இருந்ததுங்களா, அதான் கொஞ்சம் ஜிகிரி தந்தா தூது கொடுத்தனுங்க. அதுக்குமா ஜிகிரி தந்தா தூதா? அப்படின்னா தொண்டைக்கு அதமா மிளகு சீரகம் கலந்த பாலுங்க. வெரி குட். நீ நல்லா இருக்கணும். இருட்டு இவன் இந்த வீட்ல இருப்பானோ இல்லையோ, நீ இங்கே இரு, அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரி. எப்படி எல்லாம் நேற்ற ஒர்க் அவுட் ஆக்கலாம். ஜட்ஜுக்கு முன்னால நம்மள போட்டுருவானோ? யச்சுஸ்மி, ஒரு சின்ன கொஸ்டின். அன்னைக்கு எனக்கு ஜெகரதண்டா கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இன்னைக்கு நாய்க்கு எதுக்கு ஜெகரதண்டா கொடுத்துருக்கேன்? என் துப்பாக்கி அதுகிட்ட மாட்டிக்கிச்சு, எடுக்க போகும்போது குழச்சது. ஒன்னா கவுத்த மாதிரி அதையும் கவுத்துட்டு. சுட்டா தலை எனக்கு. சரிங்க, முதல்ல நீ இவனை சுட்டினா இவன் தலை எனக்கு. வரான். அதுக்குள்ள திரும்பிட்டா? என்னாச்சு? ஏன் அப்படி பூமி அந்த மாதிரி பறக்க பறக்க ஓடியாறீங்க? இதெல்லாம் எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும். ஏன் எதுக்கு? அந்த ஃபாரின் பூதம் திரும்பி வந்துச்சு, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். ஃபாரின் பூதம் வந்துருச்சா? ஏன் சிரிச்ச? நீ பாடுனதுல சுதியே சரியில்லை. சுருதியா? யார் நீ? அவர் என் மாப்பிள மாப்பிளையா? அசிஸ்டன்ட் மாப்பிள. சமையல்கார சுருதியை பத்தி பேசுறானா? பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லி இப்ப அனுப்பிடுறேன் அவனை. பிடிக்கலப்பா அவருக்கு. ஏன் அவன் சிரிச்சது பிடிக்கல? என்னங்கடா இது? சுருதியை பத்தி பேசுற நீ? மியூசிக் பத்தி எங்கிட்டே சொல்றியா? இதெல்லாம் தெரியுமா? கிட்டார் புடி, எங்க ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். மாப்பிள நீ லிஸ்ட்ல வந்துருவ மாப்பிள. லிஸ்ட் பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்போ இவன் பாடல, ஜட்ஜ் கிட்ட சொல்லி கெட் அவுட் லிஸ்ட்ல சேர்த்துருவேன். உனக்கு வர போற 7:30 தடுக்க முடியாது. என்னது 7:30? 7:30 கட்டில பாட போறான்னு சொன்னியா? எத்தனை கட்டியாந்த இவனை பாட சொல்லி இல்லன்னா இவன் கேட்டா எங்க லைனை குடுக்கறதுக்காக வயரை கடிச்சிட்டு இருக்க? லைனை குடுக்கறதுக்கா இல்ல, லைனை புடுங்கிறது. புடுங்கிறதுக்கா? ஒன்னும் புரியலையே. அதடு. எதை? அது இந்தப்பா அந்த டைமர் எடு. டைமர் இதா? எதுக்கு அலாரம் வைக்கிறக்கா? ஏப்பா உனக்கு தான் அலாரம் நான் இருக்கேன், இது எதுக்கு? 8:30 மணி வரைக்குமா தூங்குவ? காலைல 7 மணிக்கு ஜட்ஜ் டார்ஜிலிங் போறாரு தெரியும்ல, அதுக்கு தானே வண்டி வந்திருக்கு. நாங்க அந்த வண்டி கடியில வைக்கதான் டைம் பாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். பாமா? அப்ப சுடுறது மட்டும் உன் பொழப்பு இல்லையா? கொல்றதுதான் என் பொழப்பு. எப்படி கொண்டா என்ன? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஆமா என்ன ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரி கையில உரையெல்லாம் போட்டிருக்க? கைரேகை பத்தியும் இல்ல. தெளிவான ஆளியா நீ? ஏயா இவ்வளவு நேரம் நான் எடுத்து கொடுத்தேன், ஏறாகப்பட்டிருக்குமே. ஏண்டா யாரு பாம்பு வச்சாங்கன்னு தெரிய வேண்டாம்? எழுந்திருச்சு வா. அப்ப நீ வைக்க போற மாமு நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1/2 மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் என்ன தனியா உனக்கு? நான் வண்டி கடியில போறேன், நீ பின்னாடியே வந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சவுண்ட் கொடுக்குறேன். சொதப்புன கொன்றுவேன். போப்பா. ஐயோ யா 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 ஓடியாரே. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா?
இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. பழியே என் மேல போட்டு பாம வைக்கிறானு. ஜட்ஜோட எத்தனை பேர் இங்க இல்லாம போவாங்க. நான் எங்க உச்சா போனேன். அந்த ஆள் வந்தா என்ன பார்க்கலன்னு சொல்லி யாருக்கிட்ட? அதான் அந்த இளையமான் லூசு. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். எங்க போய் ஒளிய போற? அதோ அந்த பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ அங்க போய் ஒளிய போது பக்கி. ஐயோ இவ்வளவு உள்ள போயிட்டா. நீங்க என்ன பண்ற? இவள நான் தான் அனுப்பி வச்சேன்னு என்னை வந்து வாயில மிதிப்பானே. ஜட்ஜி நாளைக்கு போறாரு இல்லைங்க. அவருக்கு ஆட்டுக்கால் சூப் வேணும்னு சொல்லி கேட்டாருங்களாமா. என்ற மாமனுக்கு வைக்க தெரியாதுன்னு இன்னும் சொல்லி கொடுக்க சொல்லி தொல்லை பண்றாருங்க. எனக்கு வேற எல்லாம் அடிபட்டு கிளவுஸ் போட்டா கூட என்ன விட மாட்டேங்கிறாரு. நான் வெளியே ஓடி வந்தனுங்களா, இதை பாத்தனுங்களா, அடியில வந்து ஒளிஞ்சனுங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருந்து. நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். சரி. உள்ள இவ்வளவு நேரம் ஆகி என்ன பண்ணுதுங்க? அவ வந்தாளா? எவ? ஏன் உட்பி தாரா வந்துச்சு. வந்தாளா வரலையா? வந்துச்சுப்பா. அப்ப எங்க போனா? வந்து இப்படியே நேர போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா? பாவம், அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாமே. போகலையே. ஹலோ ஹலோ பேபி. வாட்ரா பாபா. என்ன இன்னும் கத்தவே இல்ல? நான் ஏன் கத்தணும்? உள்ள யாரு இல்லையா? யாருமே இல்லையே. எங்க போயிருப்பான்? நீ யார தேடுற? நான் ஏன் மாப்பிள்ளைய தேடுறேம்மா. சரி நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். மாப்பிள்ள என்னம்மா ரெண்டு பக்கம் நீயே இருக்க? நீ கூட தான் ரெண்டு பக்கமும் இருக்கிற. நான் சுத்தி வந்தம்மா. நான் பெரண்டு வந்தையா? நான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு? வழக்கம் போலவா? நீங்களா? ஆமா, அந்த பிள்ளைய தேடி போறப்ப வழியில அந்த ராஸ்கலை பாத்தீங்களா? எந்த ராஸ்கல? அவன் தான் அந்த அயோக்கிய பையன், முள்ள மாதிரி பையன், முடிச்சு வைக்க பையன், உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கானே மாப்பிள்ள ராஸ்கோலங்க. நீ உன் மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்க, ஆனா இந்த மாப்பிள்ளை பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேடுறீங்க? என் திறமையை காட்டத்தான். அட டேய், எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா? எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பிச்சைக்கார பழ வைக்க. யார திட்டிட்டு இருக்க? அது மாப்பிள்ளைய திட்டுறேங்க. பாத்தியா உன் மாமா உன்னை எப்படி எப்படி திட்டுறான்னு? பரவாயில்லை, மாமா தானே. கம்போஸ் பண்ண ஒரு டுயட் சாங் அவளுக்கு போட்டு காட்டலாம் ட்ரை பண்றேன். எஸ் ஆயிட்டே இருக்கறா. சரி, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு காட்டுங்க. அவ கேக்குறானே இல்லையோ, நீ கேட்டு தான் ஆகணும். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? உள்ள இருந்த. என்ன பண்ணிக்கிட்ட? செட் பண்ணிட்டு. எத? பாம் பண்ணிட்டியா? எந்த கேப்லடா பண்ண? எந்த கேப்ல பண்ணா உனக்கு என்னடா அயோக்கிய பையல, மொள்ள மாதிரி பையல, முடிச்ச வைக்க பையல. யார் உயிரை யார் எடுக்கிறாங்க நாளைக்கு பாரு. மாமா வா வா. பொருத்திட்டானே. எதுக்கு நம்ம லாங்ல இருந்து நாளைக்கு எப்படி வடிக்குதுன்னு பாப்போம். ஆதவா ஆதவா ஆதவா. ஐயோ எல்லாரும் ஜாகவா. ஆதவா எதுக்கு பதற? 8:30 மணிக்கு தானே வெடிக்க போகுது. எத்தனை மணிங்கிறது முக்கியம் இல்லப்பா, எத்தனை பேருங்கிறதா முக்கியம். வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்ப. வந்து பாரு. அங்க பாரியா, நண்டான் சுண்டானோட குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னையா பாவம் பண்ணுச்சு? பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. என்னப்பா அழுதுக்கு திடீர்னு சிரிக்கிற? ஜட்ஜி எனக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுறியா? குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கியா? அது அவர் தலையெழுத்து, குடும்பத்தோட போகணும். என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூலா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏறுங்க. ஐயோ, இது டார்ஜிலிங் வரைக்கும் கொண்டு வந்து வாசிக்க போறியா? ஆமா பின்ன. ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டு எங்க தலையெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி இருக்குமே. எங்க போனாலும் சரி, இதோட தான் என் வாழ்வு சாவு எல்லாமே. போறதுக்கு முன்னால எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு. எங்க பானர்ஜியை காணோம்? என்ன என்னைய தேடுறாங்க? இதா இங்க இருக்க மாட்டா. என்னைய கூட சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துறேன் மாட்டா. இங்க பாரு, நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். சைலண்டா இருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல. எங்க மாமாவே உங்களோட கூட்டிட்டு போதானே கூப்பிட்டீங்க. குட் ஐடியா. ஏ பானர்ஜி, நீ எங்களோட வாயே. அப்ப நான் அங்க இருக்கும்போது ஊரு போக கூப்பிடலையா? நீயா தான் கிளப்பி விட்டியா? மசாலா பொடி, மிளகா பொடி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு இல்லையான்னு கேட்கதான் கூப்பிட்டாங்க. எடுத்து வச்சியா? வச்சாச்சுமா, வச்சாச்சு. இது நான் அங்க இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே, இங்க வந்து தான் கேட்கணுமா? என்ன அம்மா கூப்பிடுறாங்கல்ல,
நீ எப்பவும் எங்களோட தானே இருக்க. வா ஒன்னா போலாம். ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? அங்க சமையல் செய்ய ஆள் இருப்பாங்க, எடுத்து போட ஆள் வேணும்ல. இருந்தா தானே நல்லா இருக்கும் சமையல். ஐயோ எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். ஏற வண்டியில. ஐயா இன்னும் நான் துணிமணியே எடுத்துக்கலையா? ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேனுங்க. அப்ப உள்ளற இதுக்குள்ள எடுத்து வச்சலாம் ஓன் துணி இல்லையா? எல்லாம் உங்க துணி தாங்க மாமா. ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? ஐயா கொதிக்குது. எது? உள்ள பால் இல்ல, சீ மோர் இல்ல, கொலை சீ ஐயோ ஒல எல்லாத்தையும் முடிச்சுட்டியா? ஒரு பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி நான் வந்துடுறியா? நீங்க போங்கய்யா. ஏய் கொதிக்கிறது அவிக்கிறதெல்லாம் உன் மாப்பிள்ள பாத்துக்குவான். அவன் உன்னோட புத்திசாலி. அதான் தெரியுமே தெரியுமே. நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? அட, எங்க அழுகாதீங்க. வர்றது? போலீஸ் இதை விட்டா எனக்கு சான்ஸே இல்ல. சாரி சார், வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். பரவாயில்ல, எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நீங்க போயிருப்பீங்க. இப்ப மட்டும் டேய் நீ ஏன் இங்க நிக்கிற? உள்ள போ. தெய்வமே. ஐயோ பஸ்ஸுக்குள்ளார போங்கன்னு சொன்னாருங்க மாமா. நீயும் இவங்களோட போறியா? இப்பவும் நீதானா? முருகா தண்ணி கேன் மறந்துட்டே, கொண்டு வாப்பா. இதோ வந்துடுறேங்க. सिक्योरिटी चेक नाय सर गाड़ी के बराबर चेक करे छो. खाली लिए थोड़ा चेक பண்ணே சார். இவன மாதிரி ஆள் இருக்கனால தான் அங்கங்க வெடிக்குது. சார் யுவர் கான்வாய் இஸ் ரெடி. சேஃப் ஜர்னி சார். தேங்க் யூ. டேய் என்ன? டேய் கமிஷனர் தெரிஞ்சுதாங்க கூப்பிடுறேன் சார். டேய் 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 அப்பா இதுக்கு மேல எங்கடா தனியா கூட்டி போற? ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. சொல்றேங்க, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இங்க முருகா என்னடா இதோ பான ஆரம்பிச்சு நிறுத்திட்ட? பான் நான் சொன்னேன், எப்படியாச்சும் மாத்திரணுமே. ஐயா ரொம்ப பசிக்குது, ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்களா? ஐயோ கையில துப்புறாரு. இதுக்காக ஒரு கமிஷனர் எப்படா கூப்பிடுவ? விடுங்க. ஃபிகரா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? மால் தானே நீங்க. இந்தா ஓட்டனா. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். மணி 8 ஆயிடுச்சா? என்ன வெடிச்சதுக்கு அப்புறம் கை தட்டுறாங்க? ஐயோ படம் முதல் கொண்டு பாம்பு அடிக்கிற படமா போடுறாங்களே. ஏப்பா ஒரு சாமி படம் போட தொலைக்கூடாதா? ஐயா சபரிமலைக்கு அப்புறம் சாமி படம் போறதுக்கு பேசாம ஆயா. அட பணியாரத்துக்கு பிறந்த பொண்ணார கேட்க மாட்டேங்கிறானே. இறைவா பச்சவனே வந்து எடுக்கிறதுக்கு பண்ணிட்டியே, உன் கருணையே கருணை. ஐயா அம்மா வண்டி நிப்பாடுங்க, வண்டி நிப்பாடுங்க. ஆறு அடிக்கிறாங்க, வண்டி நிப்பாடுங்க. போலீஸ் ஆபீசர் ஆறு அடிச்சு வண்டி நிப்பாட சொல்றாரு. டேய் டிவி ஆஃப் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. என்ன கமிஷனர் எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னீங்க? எல்லாம் இந்த லூசு பைய பேனர்ஜியால தான். நானா? இவன் மாப்பிள்ள முருகன் நல்ல வேலையா சொல்லிட்டான். வச்சதே அவன் தானங்க. ஏய் மப்ளேசரை வீட்ல மறந்து வச்சது நீ அவனா? மப்ளேசரா? பின்ன கூடவே இருக்க, ஞாபகப்படுத்த வேண்டியது நீதானே. அப்ப நீங்க வச்சதை எடுக்க வரலையா? என்ன வச்சது? அது ஏய் நீங்க வா. முருகா ரெடி. ஆமா எதை வச்சது? டேய் எதை வச்சு சொல்லுடா. இல்லங்க நான் மறந்து வச்சதை நீங்க எடுத்து வரலையான்னு சொன்னேன். அதான் எடுத்துட்டு வந்துட்டேனுங்களே. அட போங்கடா. இந்தாங்க மத்தா. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. இருக்கட்டும். அங்க ரொம்ப குளிரா. இது இல்லைன்னா ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன போகாமையா இருக்க போறோம்? உங்க விசாரணையில நல்லபடியா நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. கிளம்பிட்டாரே. மாமா நல்லபடியா போய் சேருங்க. எல்லாரும் நல்லபடியா சேருங்க. நீ எங்களோட வாயே. ஆமாமா அவனை கூப்பிடுங்க. அவன் வந்தா நம்ம எல்லாரும் துணையா இருக்கும். வாப்பா ஒண்ணா போயிடலாம். ஐயோ அங்கெல்லாம் போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்கு. கிடந்தானே கிடக்காது என்ன. நீ வாப்பா, நீ தான் டார்ஜிலிங் பார்த்தே இல்லையா? வா டார்ஜிலிங் நான் தனியா போய்க்கிறேன். இங்கெல்லாம் வேற இடமே இல்லை. ஐயோ என் சீட்டை உனக்கு தரேன், நீ வா. எல்லாரும் சொல்லுங்க அப்பதான் கேட்பேன் மாப்பிள்ள. நல்லா ஜாலியா இருக்கும், வா. நான் வரலைங்க, என்ன விட்டுருங்க. ஐயா ஐயா நீங்க அப்பதான் கேட்பேன். உள்ள போடா. பாத்தியா ஐயா சொல்றாரு. வா சரி. வா வா. ஐயா ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போகலாம். ஏய் என்னது பயம் போயிருச்சா? மற்றவங்களோட சேர்ந்து வச்சவனும் ஜாகும் போது நாங்க ஏன் பயப்படணும்? இதுகளுக்கு இது வேலை இல்லை, எல்லாத்துக்கும் மேட்சாவே கைத்தட்டுறோம். இங்க பாரு ராஜா, இப்போ ஒன்றும் கெட்டு போல. கெட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். எனக்கு நீ என்னத்தைய கொய்யோ முயன் கத்தி வண்டியை நிப்பாட்டி அடியில் இருக்க பாமை கரட்டி உன் பைக்கில் வச்சுக்கிட்டு ஊரை விட்டே ஓடி. உன் உசூர் மேல ஆசை இருந்தா எனக்கு ஏன் உயிரை பத்தி கவலை. பின்ன அந்த ஆள் உயிர் தான் முக்கியம். ஏனுங்க டைம் என்னங்க? எட்டையாவதுப்பா. எட்டரையா?
என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. இது எந்தம்மா? நம்ம அம்மா. சொர்க்கத்திலையும் மேக்கப் போடியே தெரியுது பாரு. இது யாரு? அட இவன். எங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். அங்கிள் எப்படி இருக்கீங்க? நான் தான் பொழந்த மணிக்கு கிடக்குறேனே. உங்களை காப்பாத்துறதுக்கு தான்ப்பா படாத பாடுபட்டேன். நீங்க மயக்கமா இருக்கீங்கன்னு நினைச்சோம், கடைசியில பைத்தியமே ஆயிட்டீங்களா? என்னம்மா உளர்ற? நாங்க ஒண்ணும் உளரல, நீ தான் உளர்ற. ஓகேடி, அட்லீஸ்ட் மயக்கமா தெரிஞ்சுது. மயக்கமா? காலையில இருந்து நீங்க மயக்கமா தான் இருக்கீங்க. அப்ப வெடிச்சு சாகலையா? டயர் வெடிச்சு யாராவது சாவாங்களா? டயர் வெடிச்சுச்சா? அப்படின்னா இது சொர்க்கம் இல்லையாடா? இல்ல, டார்ஜிலிங். எழுந்துறீங்க. சரி, பாமி என்னாச்சு? டயரை மாத்தும் போது பாமியம் தூக்கிட்டேன். ஏப்பா? உள்ளதான் நார்னன்ல இருந்து சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு மாமா. அப்ப இனிமேல்லாம் வெடிக்காதுல்ல? எப்ப வெடிக்கும் எப்படி வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. வெடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வெடிக்கும். அந்த ஜட்ஜுக்கு டார்ஜிலிங்ல தான் மாமா டமாரு. ஏயா அம்மா, ஏயா உனக்கு போர் அடிக்காதா? ஐயா எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கியே. இதுதானே என் தொழில், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, அது என்ன செல்போனு? கீழே பலகா வயரு? இது ப்ளூடூத்ல ஆக்டிவேட் பண்ற பாம். ப்ளூடூத் அப்படின்னா? என் செல்போன்ல இருந்து 4 பட்டன் அமுத்துனா இந்த பாம் வெடிக்கும். ஐயோ, மறுபடியும் புது கண்டுபிடிப்பா. சரி, இது எங்க வைக்க போற? நீயே ஒரு ஐடியா கொடு. நானா? ஜட்ஜி எங்க இருப்பாரு? யோ, என்னைய உங்க கூட செத்துட்ட? ஆமா, யாரு? தள்ளியா நீ வேற குறுக்க. முருகா, இத பிடி. இந்த கிட்டார் எங்கேயாச்சும் ஒளிச்சு வை. அந்த இளையமான் தொல்லை தாங்க முடியல. சரி, அவன் கண்ணுல படக்கூடாது. ஓகே, இத இந்த தண்ணியில எரிஞ்சிர வேண்டியதான். ஏ முருகா, ஐயோ இது வேற. ஏனு உன் செல்போன்ல சிக்னல் வருதா பாருப்பா. இதோ பாக்குறேன். எப்பா சிக்னல் வருதுன்னு சொல்லிடாதப்பா. இதோ இந்த பக்கம் வருதுங்க. நான் ஒரு நம்பர் சொல்றேன், போட்டு கொடுப்பா. சரிங்க. 9900197072. பாத்துப்பா, தப்பித்தவரி இந்த நம்பர் அமைக்கிறாத. இறங்கி போதுங்க. ஹலோ, யார் பேசுறது? ஏப்பா, இந்த அம்மா இத பேசி முடிச்சது பின்னால நீ பிட் பண்ணி வச்சிருக்க நம்பர் அவங்க வெடிச்சிராது. எதுக்கு ஒரு 10 அடி தள்ளியே வா. ஏன்? நான் தப்பிக்கணும்ல. ஐயோ, என்ன எப்படி எல்லாம் குடைய போறாங்கன்னு தெரியலையே. உச்சா பிளேஸ்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் உதறது. What the hell are you doing here? Leave me. ஏன் மாப்ள, நீ எங்க போன? மாமா, மறுபடியும் எங்கெங்க எப்பப்ப பாம்பு வெடிக்குன்னு தெரியல மாமா. பயத்துல வயித்தெல்லாம் கலக்குது. காலையில இருந்து இன்கமிங் போகவே மாட்டேங்குது. அவுட் கோயிங் அன்லிமிட்டடா போயிட்டே இருக்குது. எவ்வளவுதான் ரீசார்ஜ் பண்ணாலும் வயித்துல பேலன்ஸே நிக்கல. புது ரிங்டோனா கேக்குது. பத்தாவதுக்கு டாக்டருக்கு போன் பண்ணா நாட் ரீச்சபிள் வேற வருது. நான் போயிடுறேன் மாமா. போய் தொலைட்டோம். என்னதே? நல்லா இருக்கணும்னு சொன்னேன். சாரி மேம், என்கொயரி முடியற வரைக்கும் அவர் அனுப்ப முடியாது. ஏன்னா வெடிச்ச பாம்பு இவர் கிட்டார்ல தான் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ட்ரெயின்ல பாம்பு அடிச்சா இன்ஜின் டிரைவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எப்பறா இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற? பயத்துல தானா வருது, விடு மாமா. நெருங்கிட்டாங்களே. ஏப்பா, மாடியில போய் அப்படி என்னப்பா சொல்ல போற? சொல்ல போறதில்ல. வேற எதுக்கு? அவளை கொல்ல போறேன். இவளையுமா? அடே அடே அடே, அவளுக்குடா கொல்ல போற? அவ என்னடா பாவம் பண்ணா? அவளுக்கு ஏமால் டவுட் வந்துருச்சு. அவளை கொன்னா மட்டும் போலீஸ் கோமல டவுட் வராதா? அவ தான் தற்கொலை பண்ணிக்க போறாளே. அவ எதுக்கியா தற்கொலை பண்ணணும்? அவ செஞ்சதா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. எதை கண்டுபிடிச்சாங்க? கிட்டாருக்குள்ள பாம்பு வச்சது. அவ எதுக்கியா கிட்டார்ல பாம்பு வைக்கணும்? ஜட்ஜை கொலை பண்ண. ஜட்ஜ் எதுக்கு அவ கொலை பண்றா? சிபிஐ கேஸ் நடத்துறாருல, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண. அவ எதுக்கு ஃபைலை க்ளோஸ் பண்ணா? எதிரிகிட்ட இருந்து காசு வாங்கிட்டாளே. அவ எதுக்கியா காசு வாங்கணும்? லவரோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆறதுக்கு. ஐயோ, அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 3 கோடி. அந்த பணம் எங்க? அத லவர் கிட்ட தான் கேட்கணும். லவர் எங்க? அத சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். சிபிஐ எதுக்கியா? என்னையா மறுபடியும் முதல்ல இருந்து வர்ற? ஐயோ, படியேறப்ப கூட எனக்கு தலை சுத்தலையா? இப்ப ரொம்ப சுத்துது. அதான் நீ. ஏப்பா, அது எப்படிப்பா 10 படி ஏறதுல 100 பிட்டு போடுற? அதான் நான். உன்னை பார்த்தா பயமா இருக்குடா எனக்கு. இங்க இல்லைங்க, அங்க. எது இருந்தாலும் இங்கே சொல்லு சீக்கிரம். அங்கதான் கொஞ்சம் உள்ளர வாங்க.
இதெல்லாம் யாருங்க? எங்க குடும்ப போட்டோ, சின்ன வயசுல எடுத்தது. இது சின்ன வயசுல ஓடி போன மாதவன். ஏன்? அந்த மாதவன் நான் தாங்க. மாதவன் நீயா? ஆமாங்க, நான் தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க அப்பாவை நானே கொலை பண்ணணுங்களா? நீங்களே முடிவு பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லிருங்க. எப்பா நீ நம்ம ஜட்ஜையாவோட பிள்ளையா? சும்மா என்ன ஸ்டைலா உட்காந்து வேடிக்கை பார்க்கறான் பாரு. கூடயே இருந்தவன் திடீர்னு இவ்வளவு பெரிய கல் எடுத்து கட்டுறானே, ஏன் எதுக்குன்னு கேட்கறானா? எதுக்கு கேட்கணும்? கேட்டுச்சா? எஸ். அதை எப்படா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உனக்கு வெளியில கேக்குது? சரி, கல் எதுக்கு கட்டுற அதை சொல்லு. தண்ணியில குடிச்சதுக்கு அப்புறமா மனசு மாறி நீச்சல் அடிச்சு பொழச்சிட கூடாது பாரு, அதுக்காக கல்ல கட்டிட்டு இருக்கிற. இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். குளவழிக்கு அஞ்சாதவன் தானே. நான் ஜாகிரதை பெருசா தமிழ்ல பேசுறேன். யாரு அது? யாரு தமிழ்ல பேசுறது? நான் என்ன பண்ணே? நீங்க தமிழா? ஆமா. உங்களுக்கு 100 ஆயுசுனே. மூஞ்சி 100 ஆயுசு இருந்தா நான் ஏன் இந்த எட்ஜில் வந்து நிக்கிறேன்? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த அவுரா பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு தெரியணும்ண்ணே. ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. ஆமா, அதாவது கேட்கிற நீ மாப்பிள்ள அங்க வர சொன்னா வீணா என்னை குலகாரன் ஆக்கிறான். போயிரு. சூடா இருக்கீங்க, ஒரு கப் டீ சாப்பிடலாம். ஐயோ, இது அப்படியே இருக்கு. யோ, எனக்கு டீ சாப்பிட பழக்கம் இல்ல, போயா முதல்ல. இந்த ஜிகிர்தேண்டா தூது அவன் ஒருத்தன் படத்துல பாடு பார்த்தாலும் மேற்கொண்டு நீ வேறயா ராஸ்கல். என்ன கயிறு அவுக்குறான்? ஆஹா, பயந்துட்டாயா? இத ஒன்ன வச்சு இவனை கதற விடுறேன். டேய், அவுக்குறா டேய். டேய், இங்க நீ முடிச்சவதானே முடிவு நான் மாத்திர மாறல. சூசைடாடா. ஏன்னா இந்த அவசர முடிவு? ஓண்ட கொஞ்சம் கொஞ்சமா சாருக்கு ஒரே ஏரியா போய் தொலைஞ்சலாம்டா. அட கூல் டவுன். என்ன கூல் டவுன்னு? ஆமா, அந்த பொண்ணு மாதவன் சொல்லி என்ன பார்த்து கண்ணடிச்சியே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மாதவன் இல்லன்னு அர்த்தம். பின்ன எப்படி கரெக்ட்டா அந்த பையனோட போட்டோ காட்டி மாதவன் சொன்ன நீ? அட பாட்டி போட்டோ வச்சுட்டு ஓன் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தது அவர்னால நான் ஏன்னு கேட்டேன். ஓடி போன பேரை மாதவன் நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு அந்த பையனை காட்டுச்சு. அப்பன்னு பார்த்து ஜட்ஜ் உள்ள வர அந்த போட்டோ படக்கு என் கையில கொடுத்து போய் ஒளிச்சுடான்னு சொல்லிச்சு. நான் கொண்டு போய் அந்த மாடியில ஒளிச்சு வச்சேன். அந்த தாராவை சாவடிக்கு தள்ள போகும்போது கரெக்டா திரும்பி பார்த்துட்டாளா, அந்த போட்டோவை காட்டி நான் தான் மாதவன் சொல்லி சமாளிச்சிட்டேன். முருகா, இந்த முருகான்னு என்னை பயமுறுத்தி அந்த ஜட்ஜ போட்டு தரேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் போட்டியா? சரி விடு, நீங்க போட்டுறேன். சத்தியமா? சத்தியமா. பிராமிஸா? ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. டேய், நீ மட்டும் அவனை நீங்க போடுற, அவனை நான் போடுறேன்டா. ஆமா. சரி, வாஷ்டம். ஆமா, அந்தால இருக்கே நான் போடணும். ஐயோ, இவன்ட்ட பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. ஏப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிடாத யார்ட்டியா? சாச்சா, நான் சொல்ல மாட்டேன். ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எங்க? அதோ. என்னடா மனுஷா நிக்கிற மாதிரியே நிக்குது? அது என் சுயத்தோட பேலன்ஸ்ல நிக்குது. டேய், நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டார்கெட்டோட பண்ணிட்டு இருக்கடா. என்னடா நான் தற்கொலை பண்ணேன்? டைட் பண்ணிட்டு இருக்கேன்ல. டைட் பண்றியா? அப்ப இவ்வளவு நேரம் நீ கயிற அவுக்கலையா? எதுக்கு அவுக்குறான்? கயிறு லூஸ் ஆகி நீ நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வந்துட்டீனா அதான் டைட் பண்ணிட்டு இருந்தேன். டேய், இந்தாடா, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? இருக்கா இல்லையா? என்ன தட்டுது? டேய், இந்த வேலை எப்படா பார்த்தா? அது கல்ல கட்டும் போது காலையும் கட்டிட்டேன்ல. சீக்கிரம். விழுந்தா பொழிக்க மாட்டேன் போல் இருக்கே. எங்க ஆள காணாமே? டேய், என்ன பண்ற? டேய், ஏன்டா தூக்குற? பயமா இருக்குடா. ஐயம்மா, ரொம்ப லாங்கா இருக்கு பாக்க. அப்படியா? போடா. दीदी आशुन, दादा आशुन, मजा देखोन, पैसा फकोन, दीदी आशुन, पारगो वैद्य पसिका को राल तलेगिरे तोंगरारी दे माया मिले मंत्र मिले वागा पारगो कासु पारगो. ஏய், அது வேண்டாம். பாத்து படிக்கட். ஸ்லோ. அம்மா, என்ன மூமெண்ட் அங்கிள் இது? இல்லம்மா, வலிக்கி விழுந்துட்டேன். ஓ, பயங்கர சில்றையோ? யோ, இதுக்கு எப்படியா தெரியும்? அது எப்படி பொறுக்காருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யோ, இல்லங்க மாமா, நான் போன்ல படம் பிடிச்சது காமிச்சா நல்லா ரசிப்பாங்க நினைச்சேன். அது ஐயோ, அதுல இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பதியா? போய் வாங்கியா? நீ என்ன சொன்னாலும் கேக்குறியா? முருக மேல சத்தியமா? ரெண்டு முருக மேலையும் சத்தியமாயா? ஐயோ, அதை பார்க்காதீங்க. என்ற மாமா குளிக்கும் போது எடுத்ததுங்க. அம்மனை பார்க்கன்னு சொல்லு. ஐயோ, அது அம்மனை குட்டியா இருந்தாருங்க. நான் பாக்குறேன். ஒரு ஆம்பளை முன்ன பண்ண பார்த்தது இல்லையா? ஆம்பளை குளிச்சு பாத்திருக்கேன், ஆனா நீ குளிச்சு பாத்திருக்கியா? அதே இதுல பாக்குற. ஓரமாவா லைவா காட்டுறேன். வேணா, அப்புறம் எனக்கு தூக்கம் வராது, மியூசிக்கும் வராது. நீ மியூசிக் போட்டாலும் ஒரே நல்ல பெரிய ஆரி ஜெயராஜ் ஆயிருவ. போடா. இப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இதுதானா? ஏய், என்ன என்ன கேவலமா பாத்துட்டு போற? எப்பா,
இனிமேல் இந்த துப்பாக்கி பாமுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. நீ வந்து ஜட்ஜை சுட போறது கிடையாது. தேவையில்லாம பீதியாயி நாயாயா சாகணும். போர் அடிச்சு போச்சியா, போயா. ஏ மாமா, நீ இந்த மெதப்லயே இரு. இன்னும் ஒரே நாள் அந்த ஜட்ஜை போடல, அப்புறம் நீ என்ன பாரு, நீ போறது உறுதி தானே. இந்த பால் அப்படி அந்த ஆள் அவர் ரூம்ல இருக்காரு. போய் நெத்தியை சேர்த்து ஒரு போடு போட்டு பாலை வாயில ஊத்திட்டு வா. எல்லா வயலும் வந்தோன்னு கடைசியில நான் வரேன். போ. என்ன என்னைக்கு அவன் அதட்டுவான், நம்ம பயப்படுவோம். இன்னைக்கு நம்ம அதட்டு அவன் பயந்து தலையை தொங்க போட்டு போயிட்டானே. அப்ப இன்னிலிருந்து இவனை இப்படியே பீதியை கிளப்ப வேண்டியது. இவன் பயப்படல, இவன் டெரரிஸ்ட் தான். நம்ம யூகம் தப்பா போச்சே.